பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர். கலங்காதே, திகையாதே. உன் வாழ்வின் தேவைகளை அவர் சந்திக்கிறவர். உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகிறவர். அவர் வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துகிற பொழுது சகல ஆசீர்வாதங்களும் நம் வாழ்க்கையில் வந்துவிடும். கர்த்தருடைய வேதம் தான் நம்முடைய நினைவாக மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம் சிந்தனையை நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.